இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்போ நல்லா இருக்கா? சூப்பரா சுடுத. இத வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கே. யார் சுட்டது? வைகுண்டம் சுட்டது இல்ல? பிரமாதம் பா. கையில இப்படி ஒரு தொழில் வச்சுட்டு தான் இத்தனை நாள் சும்மா சுத்திட்டு இருந்தியா? அப்புறம் சூடாமணி முறுக்கு கடை ஆரம்பிச்சிரும் போய். சண்முகம், எவ்வளவு நேரம் முறுக்கையே சாப்பிடுவ? வந்து சாப்பாடு சாப்பிடுவா. ஏல கூப்பிடுதா இல்ல போ. போய் சாப்பிடு. ஏலே அறிவு, உன்னோட தயவுனால ரத்னாக்கு இப்படி எல்லாம் மீன் குழம்பு வைக்க தெரியும். இப்பதான் எங்களுக்கே தெரியும். சொன்னல, நானே 2 புடி புடிச்சுனா பாத்துக்கோங்க. எப்போ அவன் என்ன சூப்பரா மீன் எப்போ அங்க பாரு, பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நீ பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்க. அப்பா பாத்து எப்பா கவனமா இருக்க மாட்டியாப்பா நீ? ஆனா இதெல்லாம் கவனிக்கவே இல்லல. எப்போ அப்படியே பேட்டியில புடிச்சிருந்தா என்ன செஞ்சிருப்ப? கவனமா செய்ய மாட்டியா? இந்த புகை வர்றதுல கண்ணை தொடச்சிட்டு இருந்தா அது இப்படி வந்து இந்த விரல் கவனமா செய்ய. வணக்கம் சார். இன்னைக்கு நீ சிக்கனடா சம்பவம். எல்லாம் ஸ்டேஷன்ல பர்மிஷன் சர்டிபிகேட்லாம் வாங்கி தான் சார் கடை நடத்துதான். சர்டிபிகேட் பாக்குதீங்களா? ஏன்பா, உங்க கடையில நாட்டு வெடி கொண்டு இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாட்டு வெடி உண்டா? என்னல பேசுதாவா இவரு? நாட்டு மருந்து வெடியா சார்? இது தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு சார். ப்ராப்பரா பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் கடை போட்டிருக்கோம். சார்வால், நீங்க ஆறுண்டு நாங்க இந்த ஊருக்குள்ள பார்த்தது இல்லையே. ஆறு நீங்க புதுசா இருக்கீங்க. நாங்க ஸ்பெஷல் டீம். எங்களுக்கு நேரடியா எஸ்பி கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. உங்க கடையில நாட்டு வெடி கொண்டு இருக்கிறதா தகவல். அதனால உடனடியா நாங்க உங்க கடையை சோதனை போடணும். நோ. என்ன சார் இது? வியாபாரம் நடக்கிற கடைக்கு வந்து இப்படியா தொந்தரவு பண்ணுவீங்க? நாங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போய் உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஜாக்கிரதை. இல்லை, கோர்ட்டு கேஸ்ன்னு போனா நமக்கு தான் நஷ்டம். இது என்ன 12க்கு 20 கடை தானே? இம்புட்டு நேரம் தேட போறாவ. ஒரு 5 நிமிஷத்துல டேட்டு போடுவாங்க. வாங்க, நம்மளுடைய வெளியில நிப்போம். ஐயா, நீங்க அப்படி இருந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புங்க. எந்த பொருளையும் களைச்சு விட்டுறாதீங்க. இல்லை, வாங்க வாங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வெளியில வாங்க. அம்மா, நீங்களாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வெளியே வாங்க. நீங்க போங்கயா, உள்ள போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. சாரி சார், எங்களுக்கு தவறான தகவல் வந்திருக்கு. எந்த நாட்டு வெடிகுண்டும் கிடைக்கல. நாங்க தான் சொல்லுதோம்ல சார். ஐயா, நல்லா உள்ளார எல்லாம் தேடி பாத்தீங்களா? யோ, இருக்கிறதே 10க்கு 20 கடை. இதுல எவ்வளவு நிறைய தேடுவ? சாரி சார், உங்க மேல பொறாம இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் தப்பான தகவலை தந்திருக்காங்க. நாங்க கிளம்புறோம், நீங்க வியாபாரத்தை பாருங்க. கான்ஸ்டபிள்ஸ், வாங்க போலாம். ஓகே சார். என்ன சனியா, சொன்னதை கேட்டியா? எங்க மேல பொறாமப்படுற யாரோ தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாவலாம். அப்படி யாரு எங்க மேல பொறாமப்படுவா? எனக்கு என்னப்பா தெரியும்? ரொம்ப நடிக்காதல. இங்க எல்லாருக்கும் தெரியும் இதை யார் ஏவி விட்டதுன்னு. போய் சொல்லு உன் முதலாளி கிட்ட. அந்த நாட்டு வெடி மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா நேரா கொண்டு வந்து உன் முதலாளி மண்டையில வச்சுதான் வெடிப்பேன். ஐயோ, ஹே. போய் சொல்லு போ. வெடி வாங்கி. வெடி அது கிடையாது. போல 100 ரூபாய்க்கு 36 வேவு பாக்க அனுப்பியிருக்காரோ? இல்ல உடங்குடி, நீ அப்பா கூட போய் தீபாவளி சீர்லாம் கொடுத்துட்டு வந்துடல. வாங்கண்ணே. இந்த தீபாவளி நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான தீபாவளி. ரத்னா, வீரா 2 பேத்துக்கும் தலை தீபாவளி. அதனால நானே இறங்கி முறுக்கு, அதிரசம், மைசூர் பாக்கு எல்லாம் சுட்டு கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் புது துணி எடுத்திருக்கு. பெரிய மருமகனுக்கும் சின்ன மருமகனுக்கும் அங்க கொடுத்தாச்சு. உனக்கும் வீட்டுக்காரருக்கும் 2 பேத்துக்கும் இந்த இதுல இருக்கு. அப்படியா? ஆமா. அப்புறம் இல்ல தனியா உனக்கு உன் பொஞ்சாதிக்கு எடுத்து வந்திருக்கு. என்ன எத்த
பாண்டி மகம் எடுத்திருக்கேன். இந்தா இது உனக்கு, உன் வீட்டுக்காரருக்கு இதுல இருக்கு. சனியா ஆ. இந்தா இல்ல வால உனக்கும் பொஞ்சாதிக்கும். நன்றி. வாங்க. என்னத்தா நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. ஆ, எங்க உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கான் என் அண்ணன் மகன் சம்முவும். ஆமா, நான் உடுக்க சட்டை இல்லாம கிழிஞ்ச சட்டையோட இந்த வீட்டுக்குள்ளார சுத்திக்கிட்டு இருக்கேன், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் திருந்த மாட்டான். போடிய. உங்க வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தையாவது வருதா? ஹம், என்ன பொழப்போ. அண்ணே ஆ. நீ உட்காருண்ணே, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏத்தா இந்த பெரிய பலகாரம் எல்லாம் இருக்கு, ஏன் உடம்புடி நீ போய் எடுத்து வந்துறியா? சரி. வருமானே? ஆ, நீங்களும் போய் எடுத்து வரேன். வந்துரு. ஆ, வரேன். சரிண்ணே, நீ உட்காரு, நான் வரேன். சாப்பா முருகா. வாங்க. ஏங்க அண்ணன் பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து தரவா? சாப்பிடுதீங்களா? எனக்கு எதுக்கு இந்த ஈத்த பண்டலாம்? இதெல்லாம் நான் கண்ணால கூட பார்க்க மாட்டேன். தூக்கி வெளியே போட்டுருவாங்க. என்ன வெளியே போட்டுருவியா? நானே உனக்காக சுட்டு கொண்டு வந்தேன். என் மருமனுகளுக்காகவும் என் மகளுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் சுட்டு கொண்டு வந்தேன். வெளியே போட்டு வராம்ல, வெளியே போட்டு வரோம். ஆளப்பாரு மருமவனே, நீங்க 2 பேரும் அவசியம் பொண்டாட்டியை கூட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. தலை தீபாவளி கொண்டாடணும் அங்க. என்ன மாமா சரி மாமா, நான் நேத்தே ரெடி ஆயிட்டேன். நானும் வீராவும் கட்டாயம் வந்துடுறோம். அதுதான் என் மருமவன். இல்ல ஒத்த ஓட்டு அவ கூப்பிட்டா உடனே இழிச்சுக்கிட்டே பின்னாடியே ஓடிடுவிய. அந்த போல்ஸ்காரி அந்த வீட்டுல இருக்கா, நீ எப்படி அவ கூட போவ? ஏங்க உங்க வாயை வச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், அந்த நொசக்கியும் பிள்ளை பத்தா அங்கதானே இருக்கா, வீராவும் அங்கதானே இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த வீராவுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. இதுல எதுக்கு இந்த தீபாவளி சீரு பண்டெல்லாம்? ஏத்தா நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், எங்க வீராவை காணோம்? உள்ளதானே இருக்கா? கூப்பிடு. கேட்டி வீரா, வீரா வெளிய வாட்டி. உங்க அப்பா வந்திருக்காருல்ல, வந்து வாங்கன்னு சொல்ல மாட்டியா? வாட்டி. வாத்தா வீரா. அப்பா பாப்பா என்ன வாங்க. இவ எப்படி இங்க வந்தா? என்னோட பைக்ல தான் வந்தேன். அவ காலையிலேயே வந்துட்டா, இப்ப வந்து கேக்குதிய.